வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே புதுக்கோட்டை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்து வந்தது. இந்நிலையில்தான் தீபாவளிக்கு முந்தைய நாள் மற்றும் தீபாவளி பண்டிகையான நேற்றைய தினம் மழை ஓய்ந்து தீபாவளி விற்பனையில் ஈடுபட்ட வியாபாரிகளுக்கும் அதேபோல் தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கும் கை கொடுத்த நிலையில் இன்று அதிகாலை முதல் புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகள் உட்பட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளான காமராஜபுரம், போஸ் நகர், கடைவீதி பகுதிகளான கீழராஜ வீதி, வடக்கு வீதி, தெற்கு வீதி, பழைய பேருந்து நிலையம் உட்பட மாநகராட்சியின் பெரும்பாலான பகுதிகளிலும் அதேபோல் மாவட்டத்தில் அரிமளம், பொன்னமராவதி, சேந்தன்குடி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் இடைவிடாமல் பரவலாக மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு இடைவிடாமல் மழை கொட்டி தீர்த்து வருகிறது. இன்று விடுமுறை தினம் என்பதால் பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் இல்லை. தொடர்ச்சியாக தீபாவளிக்கு மறுநாள் புதுக்கோட்டை மாநகராட்சியில் உள்ள தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியை தொடங்குவது வழக்கம். இந்த மழையினால அந்த தூய்மை பணியானது தற்பொழுது பாதிப்படைந்துள்ள நிலையில தொடர்ச்சியாக இடைவிடாமல் மழை பெய்தால் மழையையும் பொருட்படுத்தாமல் தூய்மை பணியில் ஈடுபட தூய்மை பணியாளர்களும் தயார் நிலையில இருக்காங்க. தொடர்ச்சியாக வடகிழக்கு பருவமழையில தீவிரம் அதிகமாக இருக்கும்னு வானிலை மையம் தெரிவித்த நிலையில மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பல்வேறு துறை அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகளை ஒருங்கிணைத்து அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த மழை பெய்து வருவதனால புதுக்கோட்டையில் உள்ள தாழ்வான பகுதிகளிலையும் சாலைகளிலையும் மழைநீர் தேங்க தொடங்கியுள்ள நிலையில நீர்நிலைகள், அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை நீர்நிலைகள் நிறைய இருக்கக்கூடிய பகுதி. தற்போது இந்த தொடர் மழையினால நீர்நிலைகளையும் நிரம்ப தொடங்கியுள்ளது. வரக்கூடிய நாட்களிலும் மழை தொடர்ந்து இருக்குன்னு சொல்றதுனால இனி வரக்கூடிய நாட்கள்ல தான் வடகிழக்கு பருவமழை தீவிரம் புதுக்கோட்டை மாவட்டத்துல எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொல்லப்படும்.